بسم الله الرحمن الرحيم. இஸ்லாமிய சேட்டிங் எப்படி இன்னைக்கு அதை எடுத்து வச்சிருந்த ப்ரொஜெக்ட் வச்சு அதெல்லாம் காட்டணும்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் ஒரு வாய்ப்பு கிடைச்சா காட்டுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. யாரு? ஆயிஷா. ஃபேஸ்புக்கில் கீழே கமாண்டை மட்டும் பார்த்தீங்க, சலாம் சொல்றதுக்கு இருக்கிற கூட்டத்தை மட்டும் சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் 150 200 300 சொல்லி வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அதே யாராவது ஒரு ஆணு நல்ல ஒரு போட்டோ இல்லாமல் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹுன்னு சொல்லுங்களேன், அவர் தான் லைக் பண்ணியிருப்பார், அவர் தான் அதுக்கு சலாமுக்கு பதிலே சொல்லியிருப்பார், வேற யாவனும் சொல்லியிருக்க மாட்டான். ஹலாலா ஹலாலா. அதுவும் இங்கே ஒரு நல்ல ஒரு கற்று எழுதியிருப்பார். எங்கே கற்று எழுதுறாங்க அப்படியே தூக்கி பேஸ்டாக பண்ணுறாங்க நம்ம மக்கள். அதை பார்த்துட்டு அவரை பெரிய முக்தி நினைச்சு பெண்கள் எல்லாம் வலைக்கும் சலாம் ஜஸாக்கல்லா பாரக்கல்லாஹு லக்க பாரக்கல்லாஹு அலைக்க இப்படியெல்லாம் நடக்கிறதா இல்லையா? நடக்கிறதா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். நேற்று ஒன்று பார்த்துட்டு இருந்தேன், இதை எடுக்கிறதுக்காகத்தான் உள்ள போய் பார்த்தேன். ஒரு ஆள் வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹுன்னு எழுதியிருக்காரு. எழுதும் பொழுது இந்த பொண்ணு பிரதர் சே கரெக்ட்லி வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. லா இலாஹ இல்லல்லாஹ். யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தது? எந்த மார்க்கத்தை பயன்படுத்தி இப்படி விளையாடி கொண்டிருக்கிறீர்கள்? எந்த மார்க்கத்திலே ஹராம் என்று தடுக்கப்பட்டதோ அதை முஸ்லிம் என்ற பெயர் தாங்கிகளாக வாழ்ந்து கொண்டிருக்க செய்து கொண்டிருந்தால் அதுவும் ஹராம் தான். அது ஈமானை வளர்த்தாலும் சரி, அது இறையச்சத்தை வளர்த்தாலும் சரி, ஷைத்தான் வளர்த்துக் கொண்டிருக்கிறான். இறையச்சத்தையும் ஈமானையும் நரகத்திலே தள்ளுவான் அதை கொண்டு அவனே. ஏன் ஹலால் ஹலாலாக்கப்பட்டது, ஹராம் ஹராமாக்கப்பட்டது? எந்த ஒரு மார்க்கத்திலே ஹராமாக்கப்பட்ட ஒன்றை கொண்டு இஸ்லாமிய மார்க்கம் என்ற பெயரிலும் அதை ஹலாலாக்க முடியுமா? முடியுமா? யாராவது இதற்கு தப்பு மாற்று கருத்து சொல்றீங்களா? சொல்றீங்களா? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. இஸ்லாம்ங்கிற பேர்ல சாட் பண்ணலாம், இஸ்லாம்ங்கிற பேர்ல பிரதர் சிஸ்டர்ஸ் பயன்படுத்தலாம். ஷைத்தான் அப்படித்தான் விரித்தான் வலையை. இஸ்லாம் என்ற பெயரிலே ஆரம்பித்து அவன் ஜினாவிலே தள்ளி அவர்களை நரகத்தை நோக்கி செலுத்துவதற்காக இந்த இணையதளத்தை ஷைத்தான் பயன்படுத்தினான், பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அதெல்லாம் சொல்லி பாருங்க, கேட்கவே மாட்டான். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், ஆதமுடைய பிள்ளைகள் நாங்கள் எல்லாம். எப்படி வாதம்? ஆதமுடைய பிள்ளைகள், என் சகோதரி அவரிடத்திலே பேசுவதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. எங்கேயாவது ஒரு குர்ஆன் வசனத்தை காட்டு, ஒரு அந்நிய பெண்ணிடத்துல மார்க்கத்தை தனியா சொல்றதுக்கு உனக்கு அனுமதி இருக்கு சொல்லி ஆலிங்களை தவிர எங்கேயாவது ஒரு ஹதீஸை காட்டு. நபியுடைய மனைவியாக இருந்தாலும் உங்களுடைய தாயாக இருந்தாலும் திரைக்கு பின்னால் இருந்து பேசுங்கள். அதுவும் ஒரு ஆணிடத்திலே கடுகடுப்பான முகத்தை கொண்டு கடுகடுப்பான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிகாட்டுகிறான். இவர்கள் இஸ்லாம் என்ற பெயரிலே அப்படியே அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் ஹராம். கண்ணியத்துக்குரியவர்களே, யாரெல்லாம் இன்னும் சில ஃபத்வாக்கள் இருக்கிறது. ஃபேஸ்புக் என்ற இணையதளத்தை எல்லோரும் பயன்படுத்தலாம். யாராவது பயன்படுத்தாதவங்க இருக்கீங்களா? எங்க பார்ப்போம், கொஞ்சம் கையை உயர்த்துங்க. இப்போ டீஆக்டிவ் பண்ணியிருக்க கூடாது, நான் உள்ளேயே போனதில்லைன்னு சொல்லி யாராவது கையை உயர்த்துங்க. சரி, இப்போ பயன்படுத்தலை, யாராவது கையை உயர்த்துங்க. இவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஒரு 10 பேர் 12 பேர் எல்லாரும் ப்ரொஃபைல்லையும் கேர்ள்ஸ் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லை? என் ப்ரொஃபைல்ல கேர்ளே இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க பார்ப்போம். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் பாரக்கல்லாஹ் பாரக்கல்லாஹ். அப்படி ஒருவன் அந்நிய பெண்ணை ஆட் அஸ் எ ஃப்ரெண்ட்னு கொடுத்தாலோ அல்லது ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணதுக்காக அக்செப்ட்னு கொடுத்தானோ அவன் ஹராமை செய்து விட்டான். ஷேக் அல் முன்ஜிதுடைய ஃபத்வா islamiqwa.com. ஏன் ஃபித்னாவிற்கு வலியை ஏற்படுத்தி விட்டான் இந்த பெண்ணும் ஒரு ஆணும். சேருவது ஹராம். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எந்த இடத்திலே அந்நிய பெண்ணும் ஒரு அந்நிய ஆணும் கலப்பது தவறு. அது நேரா கலந்தா என்ன, ப்ரொஃபைலுங்கிற பேர்ல கலந்தா என்ன, எல்லாம் கலக்கிறதா. கலந்துட்டாலே பொம்பளையும் மூலியமா ஃபித்னா ஆரம்பிச்சிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மறுபடியும் இந்த எச்சரிக்கையை சொல்கிறேன்,
என்னுடைய சமூகத்தை வழிகெடுப்பதற்காக நான் பயன்படக்கூடிய மிக பயங்கரமான விஷயம் பெண்கள். ஈமான் கொண்ட சாலிஹான பெண்களை தவிர எல்லாரும் கோவப்பட்டுறாதீங்க, ரசூலுல்லாஹ் எங்களை பார்த்து குத்த சொல்லிட்டாங்கன்னு சொல்லி. அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களை சிந்தித்து பாருங்கள். ஏன் உள்ளம் தேடும் அதை? ஒரு பெண்ணை பார்க்க வேண்டும் என்று உள்ளம் ஆசைப்படும். ஒரு பெண்ணிடத்திலே பேசி மகிழ வேண்டும் என்று உள்ளம் துடிக்கும். அப்படியே உள்ள விளையாடிக்கிட்டே இருக்கும், உள்ள குதிச்சுக்கிட்டே இருக்கும். யாராவது பார்க்க மாட்டாங்களா, யாராவது நம்பர் கிடைக்காதான்னு சொல்லி. அப்படித்தான், ஆம் அப்படித்தான் முஸ்லிம் வாலிபர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் வீதி வீதியாக. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக ஜிஹாதிற்கு தயாராகக்கூடிய ஒரு வாலிபன் ஒரு பெண்ணை அவன் பக்கம் இழுப்பதற்காக தெரு தெருவாக வீதி வீதியாக நாய் நாயாக அலைந்து கொண்டிருக்கிறான். அதுவும் இன்னைக்கு பேச மட்டும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்பர் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், நம்பர் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அது ஒரு டைம் பாஸ். அங்க அவங்க வீட்டில், இவங்க இங்க ஹாஸ்டல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ். எங்கே பெற்றோர்களுக்கு அக்கறை இருக்கிறது? எங்கே இதை பெற்றெடுத்த பிள்ளைகள், இதை பெற்றெடுத்த பெற்றோர்கள் கவனிக்கிறார்கள்? மொபைல் போனை 5 வயசுலயே வாங்கி கொடுத்துட்டு, ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டையும் திறந்து கொடுத்துட்டு, அந்த பெண்ணிட்ட எல்லா நம்பரையும் வாங்கி கொடுத்துட்டு போனை கொடுத்து ஹாஸ்டலுக்கு அனுப்பிடுவாரு. அங்க ஹாஸ்டல்ல யாரோட பழகுவா இந்த பெண்ணு? ஒரு காஃபிரோட, ஒரு முஷ்ரிக்கான பெண்ணிடத்துல. அவங்கள்ட்ட என்ன பழக்கம் இருக்கும்? மஹரம் பேணுவாங்களா, ஹலால பேணுவாங்களா, ஹராம்னு அவங்களுக்கு ஏதாவது சட்டங்கள் இருக்கா? இல்ல. உடனே நம்பர், இங்க யாரும் உங்கள்கிட்ட பேசணுமா, கொஞ்சம் பேசி பாருங்களேன். ஐயோ நாங்கெல்லாம் பேச மாட்டோம், எங்க மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு. இல்லை, உங்க மார்க்கத்தை பத்தி தான் கொஞ்சம் கேட்கணுமா, அவங்க இஸ்லாத்துக்கு வரணுமா, அப்படி கொடுங்கன்னு சொல்லி அங்க உடனே ஆரம்பம். நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? இதோ வானத்தில் நடக்கிறதையா சொல்றேன்? அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். ஆம், அல்லாஹ் பாதுகாப்பானாக. இதற்கு காரணம் யார்? இதற்கு காரணம் யார்? யார்? பெண்கள். பெண்களுடைய ஆடை அதற்கு காரணம். பெண்கள் குலைந்து பேசுவது அதற்கு காரணம். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களை குறித்து சொல்லும் பொழுது காசியாத்துன் ஆரியாத் முமிலாத்துன் மாலியாத், அவள் ஆடை அணிந்திருப்பாள், நிர்வாணமாக இருப்பாள், அவளும் பிறர் பக்கம் சாய்வாள், பிறரையும் அவள் பக்கம் சாய்ப்பாள். ஒரு ஆண் பிறர் அவங்க பக்கம் சாய்ப்பான், பிறரை அவங்க பக்கம் சாய்க்க மாட்டான், இவங்க தான் அவங்க பக்கம் சாய்ப்பா. ஒரு பெண் அவளும் சாய்வாள், பிறரையும் சாய்ப்பாள். ஆம், இவர்கள் ஆடை அதற்கு காரணமாக இருக்கிறது. இவர்களுடைய ஆடையும் நரகத்திலே சேரும். இவர்கள் செய்யக்கூடிய செயலுக்கு காரணமாக இருந்த இந்த அமலும் இவர்களை நரகத்திலே கொண்டு சேர்க்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் மன்னிப்பானாக அப்படிப்பட்ட பெண்களை.